வெல்கம் டு அதன் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டாக ரயில்வே 8868 காலி பணியிடங்களை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓவரால் சம்மரி, அடுத்ததா எக்ஸாம் பேட்டர்ன், அதாவது தேர்வு முறை, அடுத்த வாட் டு ஸ்டடி. இந்த வாட் டு ஸ்டடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாபிக் வைஸா எதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அந்த எக்ஸாம்ல எந்த டாபிக்ல இருந்து அதிகப்படியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதுதான் வேட் டு ஸ்டடி. இந்த வேட் டு ஸ்டடியில நம்ம படிக்கிறதுக்கான மெட்டீரியல் எதை யூஸ் பண்ணணும், எந்தெந்த புக்ஸை நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். அடுத்தா போஸ்ட் வைஸ் கட் ஆஃப். இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். நீங்க ஆல்ரெடி இந்த என்டிபிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அல்லது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரயில்வே என்டிபிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னாலும் சரி, கண்டிப்பா இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரிங்களா? நீங்க அதே போல எஸ்எஸ்சி எக்ஸாம் அண்ட் டிஎன்பிசி எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். நீங்களும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரிங்களா? ஓகேங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் தானும் பார்க்க முடியும், சரிங்களா? ரைட்டுங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது என்னன்னா ஓவரால் சம்மரி, சரியா? இதுல டோட்டல் வேகன்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராஜுவேட் லெவல். கிராஜுவேட் லெவல்னா எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்றது, சரியா? எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்றதுக்கான வேகன்சி என்ன அப்படின்னா டோட்டலா 5810, அதாவது 5810 போஸ்ட், சரிங்களா? அடுத்த அண்டர் கிராஜுவேட் லெவல். இது வந்து பாத்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்றது, சரியா? 12th பாஸ் பண்ணியிருந்தா அண்டர் கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான வேகன்சி என்ன அப்படின்னா 3058, சரியா? ஆக மொத்தம் ரெண்டுலையும் சேர்ந்து 8868 போஸ்ட்டுங்க, சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்ல, அதாவது 12th முடிச்சவங்க எந்தெந்த போஸ்ட்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அதுல என்னென்ன போஸ்ட்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட், அடுத்தது ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், அடுத்தது ட்ரைன்ஸ் கிளர்க். இந்த போஸ்ட்லாம் வந்து 12th முடிச்சவங்களுக்கான போஸ்ட். அடுத்தது டிகிரி முடிச்சவங்க எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்க அதே டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ரெண்டுக்குமே அப்ளை பண்ணலாம், சரியா? 12th முடிச்ச போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம், கிராஜுவேட் லெவலுக்கும் அப்ளை பண்ணலாம், அண்டர் கிராஜுவேட்டுக்கும் பண்ணலாம், கிராஜுவேட்டுக்கும் பண்ணலாம். அதே கிராஜுவேட் போஸ்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், டிராபிக் அசிஸ்டன்ட், சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் அண்ட் சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட். இந்த போஸ்ட்லாம் அப்ளை பண்ணலாம், சரியா? அடுத்ததா ரெஜிஸ்ட்ரேஷன் டேட், சரியா? விண்ணப்பிக்கிறதுக்கான டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராஜுவேட் லெவலுக்கு, அதாவது டிகிரி முடிச்சவங்களுக்கு 21st அக்டோபர்ல இருந்து 20th நவம்பர் வரைக்கும் அப்ளை பண்ணலாம், சரியா? அதாவது இந்த மாசம் 21ஆம் தேதியில இருந்து அடுத்த மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம், சரியா? இன்கேஸ் நீங்க அப்ளை பண்ணும்போது ஏதாவது தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்ளை பண்ற டீட்டெயில் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான கரெக்ஷன் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 23ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனா என்னன்னா, நீங்க அந்த அப்ளை பண்ணதுல கரெக்ஷன் பண்றதுக்கு நீங்க ஃபீ பே பண்ற மாதிரி இருக்கும், சரியா? அதனால ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே கரெக்டா பண்றது பெஸ்ட்டுங்க, சரிங்களா? இல்லைன்னா நீங்க அதுக்கு தனியா ஃபீ பே பண்ணி அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும், சரியா? அடுத்தது அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கான டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி இருந்து அக்டோபர் 28ல இருந்து நவம்பர் 27 வரைக்கும் அப்ளை பண்ணலாம், சரியா? அதே மாதிரி இதுக்கான கரெக்ஷன் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 30ல இருந்து டிசம்பர் 9 வரைக்கும், சரிங்களா? எதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களோட நேம், அதாவது கேண்டிடேட் நேம், பேரண்ட் நேம்ல ஏதாச்சும் ஸ்பெல்லிங் எரர் இருக்கு, அதை நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி கேட்டகரி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீடைல்ஸ்ல ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டீங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கம்யூனிகேஷன் அட்ரஸ், எக்ஸாம் லாங்குவேஜ் ப்ரெஃபரன்ஸ்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க, அதாவது தமிழ் கொடுக்கறது பதிலாக ஹிந்தி கொடுத்து வச்சிட்டீங்க, சரியா? இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்ல ரிஜெக்ட் ஆயிடுச்சு, சரியில்லாம மிஸ் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜெண்டர்ல ஏதாச்சும் மிஸ் மேட்ச் பண்ணிருந்தீங்கன்னா அதை நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம், சரியா? இதெல்லாம் நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம், சரியா? அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைமே கரெக்டா பண்றது சேஃபுங்க, சரியா? ரெண்டாவது டைம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க ஃபீ பே பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட். கிராஜுவேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ், மேக்ஸிமம் 33 இயர்ஸ். இன்கேஸ் SC ST இருக்கீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன், சரியா? 33 + 5 38 இயர்ஸ் வரைக்கும் பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசி நான் கிரிமி லேயரா இருக்கீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன், 33 + 3 அதாவது 36 இயர்ஸ் வரைக்கும் பண்ணலாம், சரிங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து ரெனிவல் இல்லை அப்படின்னா ரெனிவல் பண்ணிட்டு அப்ளை பண்ணீங்கன்னா பெஸ்டா இருக்குங்க, சரிங்களா? ரெனிவல் பண்ணிக்கலாம். நீங்க வந்துட்டு கலெக்டர் ஆஃபீஸ், தாசில்தார் ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க ரெனிவல் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஈஸியா நீங்க பண்ணிட்டு அப்ளை பண்ணீங்கன்னா பெஸ்டா இருக்கும், சரிங்களா? இல்லை ஈஸியாவால கூட போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணி ரெனிவல் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் 12th முடிச்சவங்களுக்கு வந்துட்டு மினிமம் 18, மேக்ஸிமம் 30 இயர்ஸ். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பாத்தீங்கன்னா SC STக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ், சரியா? அதாவது 30 + 5 35 இயர்ஸ் வரைக்கும் பண்ணலாம். ஓபிசி நான் கிரிமி லேயரா இருக்கீங்க அப்படின்னா
ஒரு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அப் டு 33 இயர்ஸ் வரைக்கும் பண்ணலாம், 33 வயசு வரைக்கும் பண்ணலாம். சரியா? அது செலெக்ஷன் ப்ராசஸ். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1, இதில் நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2, ரெண்டுமே ஆன்லைன் டெஸ்ட் தான், இது நடக்கிற மாதிரி இருக்கும். சில போஸ்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட். இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் வந்துட்டு கிளியர் பண்ணுறீங்க CBT 2னா நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். சரி, சில போஸ்ட்டுக்கு உதாரணமாக சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் அண்ட் ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து அப்ளை எழுதுற மாதிரி இருக்கும், அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். அதுவே ஸ்டேஷன் மாஸ்டரா இருக்கீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்துட்டு அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். இது கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஒரு சில போஸ்ட்டுக்கு நீங்கள் டேரக்டா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் முடிச்ச பிறகு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருவாங்க. சரியா? அது மெடிக்கல் டெஸ்ட். மெடிக்கல் டெஸ்ட் வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க உங்களோட ஐவிஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரியா? இது வந்துட்டு A3 கேட்டகரி அல்லது B2 கேட்டகரி அல்லது C2 கேட்டகரி, இது மாதிரி இருக்கும். இப்போ A3 கேட்டகரியில் இருக்கீங்கன்னா நீங்க மற்ற போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். சரி, அது B2 இருக்கீங்கன்னா A3 பண்ண முடியாது, C2க்கு பண்ணலாம். சரி, அதனால நீங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 50 rupees செலவாகும். சரியா? ஏதோ ஒரு ஐ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு 50 to 100 rupees கேட்பாங்க, அவங்க செக் பண்ணிட்டு வந்துடலாம். செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது. மெடிக்கல் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அன்ஃபிட் ஆக மாட்டீங்க. சரியா? அடுத்தது பாருங்க, இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், அதாவது கணிதம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ், டோட்டல் மார்க்ஸ் வந்து 30. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொது நுண்ணறிவு மற்றும் காரணம் மறிதல், அதாவது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இதில் வந்து 30 கொஸ்டின்ஸ், 30 மார்க்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு, ஜென்ரல் அவேர்னஸ். இதில் வந்து 40 கொஸ்டின்ஸ், 40 மார்க். டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100, டோட்டல் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100. சரிங்களா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்குங்க. சரியா? டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ், அதாவது 1.5 மணி நேரம். சரிங்களா? அடுத்து பாருங்க, அது வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்டேஜ் 2, அதாவது CBT 2ன்னு சொல்லுவோம். இது வந்து CBT 1, இது வந்து CBT 2. ஒன்ஸ் இது கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு உங்களை கூப்பிடுவாங்க, இது நீங்க அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுல ஒரு 20 கொஸ்டின்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சரியா? மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ், முன்னாடி 30 பார்த்தா 35 மார்க், வந்து ஒவ்வொரு மார்க் தான் 35 மார்க். அதே மாதிரி ரீசனிங்ல வந்து பாத்தீங்கன்னா 35 கொஸ்டின்ஸ், 35 மார்க். அது ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல 50 கொஸ்டின்ஸ், 50 மார்க். மொத்தமா 120 கொஸ்டின்ஸ், இது ஒரு 70, இது ஒரு 50, 120 கொஸ்டின்ஸ், 120 மார்க். இதுக்கான டைம் வந்துட்டு அதே 90 மினிட்ஸ் தான். டைம்ல பாருங்க எதுவும் வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து 20 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, டைம் அதே டைம் தான். சரியா? இது வந்து மெயின்ஸுக்கு. சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 80 கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கு மேல நம்ம அனலைஸ் பண்ணி இதை நம்ம ட்ரை பண்ணிருக்கோம், இந்த ரிப்போர்ட்டை நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். சரியா? இதே மாதிரி தான் நீங்க அப்கமில் எழுத போற எக்ஸாம்லயும் இருக்கும். சரிங்களா? பெரிய மாற்றம்லாம் இருக்காது. சரிங்களா? ரொம்ப ரேரா தான் இருக்கும். அப்படி இருந்தா ஒரு 5% தான் டிஃபரன்ஸ் இருக்கும். மற்றபடி இதே வெயிட்டேஜ் தான். இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்லயும் இதே மாதிரி தான் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதுல பாருங்களேன், TNPSC ஆஸ்பிரண்டா இருக்கீங்கன்னா, ஆல்ரெடி நான் TNPSCக்கு 1 year 2 year ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? மொத்தம் 40 கொஸ்டின்ல கிட்டத்தட்ட இதுல இருந்தே 25 கொஸ்டின்ல இருந்து 30 கொஸ்டின் வரைக்கும், 30 32 கொஸ்டின் வரைக்கும் கூட வந்திருக்கு. சரிங்களா? இதுலயே 40 கொஸ்டின்ல. சரிங்களா? ஏன்னா ஆப்டிடியூட் ரீசனிங் எல்லாருமே நல்லா பண்ணிடுவாங்க. சரியா? ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு 15 20 தான் மேக்ஸிமம். பாத்தீங்கன்னா நிறைய பேர் 10க்கு மேல தாண்ட மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா வந்துட்டு டெப்தா படிச்சிருக்க மாட்டாங்க, ஆப்டிடியூட் ரீசனிங்கே போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? இப்போ பேங்க் எக்ஸாம் போறீங்களா பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆப்டிடியூட் ரீசனிங் தான் போடுவாங்க. SSC அதே மாதிரி தான். SSC வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் கான்சன்ட்ரேட் பண்றவங்க இதுக்கு பெஸ்ட்டா இருக்கும். ஜென்ரல் ஸ்டடிஸ் கான்சன்ட்ரேட் பண்ணல இது கஷ்டமா தான் இருக்கும். இப்போ SSC TNPSC ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இது பெஸ்ட்டா இருக்கும். சரியா? இப்போ பேங்க் ஸ்டூடெண்ட்ஸ்னா இது டோட்டலாவே புதுசா தான் இருக்கும். அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க ஆல்ரெடி TNPSC 1 year பண்ணிட்டு இருக்கேன் சார், ஒரு 2 year ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா இது பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு TNPSC டிசம்பர் மந்த்ல தான் திரும்ப வந்துட்டு நோட்டிபிகேஷன் வரும், அதாவது ஆனுவல் பிளான் வரும். அதுக்கப்புறம் தான் நோட்டிபிகேஷன் என்ன சொல்லியிருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 5-6 மாசத்துக்கு மேல எக்ஸாம் நோட்டிபிகேஷனுக்கே ஆகும், டைம் ஆகும். சரி, அதுக்குள்ள நீங்க இதை பண்ணிடலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சது 150 நாள் கையில இருக்கும். சரி, அதிகபட்சம் 6 months வரைக்குமே கூட போகலாம். மினிமம் அது பாத்தீங்கன்னா 150 daysக்கு மேல உங்களுக்கு டைம் இருக்கும் ப்ரிப்பரேஷனுக்கு. நீங்க தாராளமா பண்ணலாம். நீங்க பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டாபிக் மட்டும் தான் புதுசா இருக்கும், அதை நான் என்னங்கிறத சொல்றேன். சரியா? ரைட். அதே மாதிரி ஃப்ரெஷருக்கும் இது உங்களுக்கு டைம் NF தான். சரிங்களா? ஃப்ரெஷரும் வந்து இந்த டைம்குள்ள பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்கோர்ஸ் எடுக்க முடியும். சரிங்களா? அது இதெல்லாம் பாருங்க சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் கம்மிங்க. இப்போ நீங்க வந்துட்டு ரயில்வேலயே ALP போறீங்க, குரூப் டி எக்ஸாம் போறீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு சயின்ஸ்ல வெயிட்டேஜ் அதிகமா கொடுப்பாங்க. சரியா? ஆனா இதுல இந்த NTPC எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ்ல 2 கொஸ்டின்ல இருந்து அதிகப்படியா 4 கொஸ்டின் வரைக்கும் தான் கேட்பாங்க. சரிங்களா? லைக் TNPSC மாதிரி தான். TNPSCல மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லைங்களா? அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா 2ல இருந்து 4 கொஸ்டின் தான் கேட்பாங்க. சரியா? நீங்க ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் கொடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுல இருந்து வருது, இது என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டரி, அப்புறம் இந்தியன் பாலிட்டி, அடுத்தது ஜியோகிராஃபி, அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது கொஞ்சம் புதுசா இருக்கும். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த TNPSC ஆஸ்பிரன்ஸ்க்கு புதுசா இருக்கும். மித்தவங்க எல்லாத்துக்குமே புதுசு தான். இதை நீங்க கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ மித்தவங்க எல்லாத்துக்குமே SSC ஸ்டூடெண்ட்ஸும் கான்சன்ட்ரேஷன் இதில் பெருசாக பண்ணிக்க மாட்டாங்க. சரியா? TNPSCக்கு கண்டிப்பாக இதை பெருசாக படிச்சிருக்க மாட்டீங்க. இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து வந்து 4ல இருந்து 5 கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 1 year வரைக்கும் நல்லா அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஈஸியா இருக்கும். அண்ட் தென் எக்கனாமிக்ஸ்ல 3 to 4 கொஸ்டின்ஸ். சரி, இதுல இருந்தே உங்களுக்கு பாருங்க அப் டு 30 கொஸ்டின்ஸ். இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ்ல ஒரு கொஸ்டின், அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா
இது இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி, அதாவது ஃபேமஸ் பர்சனாலிட்டி சொல்லுவோம் இல்லையா, அதில் ஒரு கொஸ்டின். அப்புறம் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் கேட்குறாங்க. அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஸ்கீமில் உங்களுக்கு மினிமம் ஒரு கொஸ்டின், மேக்ஸிமம் 2 கொஸ்டின். அப்புறம் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸில் ஒரு கொஸ்டின். அப்புறம் ஆர்ட்ஸு, கல்ச்சரு, மியூசிக்ஸ் அண்டு டான்ஸ் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், முன்னாடி சொல்லிட்டேன் இல்லையா, 2 to 4 கொஸ்டின் தான். சரிங்களா, ரைட்டுங்க. அப்போ நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, டிஎன்பிஎஸ்சி கம்பேர் பண்ணுறத விட இது ரொம்ப ஈஸி தான். சரிங்களா, அடுத்து பாருங்க. அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ். இது வந்து இங்கிலீஷ். முன்னாடி நம்ம தமிழ்ல போட்டோமா, இது வந்து இங்கிலீஷ். சரிங்களா, இதுக்கான பிடிஎஃப் நம்ம அருண் அகாடமி டெலிகிராம் சேனல் ஷேர் பண்றேன். சரிங்களா, இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட வந்துட்டு 500 ஃபைல்ஸ்க்கு மேல நான் ஷேர் பண்ணிருக்கேன். சரிங்களா, நம்ம அருண் அகாடமி டெலிகிராம் சேனல்ல நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சரிங்களா, நீங்க அந்த சேனல்ல ஜாயின் பண்ணிட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாமுக்கான மெட்டீரியல். சரியா, ரயில்வே எக்ஸாமுக்கான மெட்டீரியல் தான் அது ஃபுல்லாவே. சரிங்களா, நீங்க அப்படியே அதில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும், 2 லாங்குவேஜ்லயும் இருக்கும். சரிங்களா, இது அதே தான் நம்ம முன்னாடி பார்த்தது தான் இங்கிலீஷ் வெர்ஷன். அடுத்து பாருங்க மேத்தமேட்டிக்ஸ். சரியா, மேத்தமேட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணியல், அதாவது நம்பர் சிஸ்டம். அடுத்தது பர்சன்டேஜ், சதவிகிதம். அடுத்தது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். சரியா, இதுல 4, இதுல 2 to 3, இதுல 3 கொஸ்டின். இதுல ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 to 3 கொஸ்டின்ஸ். டிஸ்கவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க, ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல கேட்காம இருந்திருக்காங்க. அடுத்தது தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி, சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின். அடுத்தது தூரம், நேரம் மற்றும் வேகம். இது வந்துட்டு எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ் இருக்கீங்கன்னா ஆல்ரெடி ஃபெமிலியரா இருக்கும். சரியா, அதே டிஎன்பிஎஸ்சியோ அல்லது ஃப்ரெஷரோ இருக்கீங்க அப்படின்னா இது வந்துட்டு நீங்க கத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் மேஜரா வந்திருக்காது, ஆரம்பத்துல பார்த்துருப்பீங்க, 10th ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாமுக்காக வந்து பாத்தீங்கன்னா அதுல பெரும்பாலும் கொஸ்டின் வராதனால டச் விட்டுருக்கும். நீங்க இது வந்துட்டு ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணினா கத்துக்கலாம், ஈஸி தான். சரிங்களா, அதே மாதிரி அடுத்த டாபிக் அப்படிதான். இந்த டாபிக் ட்ரெயின், போட் அண்ட் ஸ்ட்ரீம், இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூவா தான் இருக்கும், நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா கத்துக்கலாம். சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க், இதுல வந்து 1 to 2 கொஸ்டின்ஸ். அடுத்தது பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன்ஸ், இது வந்துட்டு 1 to 2 கொஸ்டின்ஸ். இது 2 டாபிக் ஒன்னே தான். சரிங்களா, அடுத்தது பார்ட்னர்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின். அடுத்து ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின். அடுத்தது மென்சுரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 to 3 கொஸ்டின்ஸ். அடுத்தது ட்ரிக்னாமெட்ரி, அடுத்து ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ். இது எஸ்எஸ்சி ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ஃபெமிலியர் தான். ஆனா டிஎன்பிசி வந்து ட்ரிக்னாமெட்ரியும் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸும் வந்துட்டு பாத்துருக்க மாட்டீங்க இல்லையா, முக்கோணவியலும் உயரம் மற்றும் தூரமும் வந்துட்டு பெரும்பாலும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு இது நியூவா இருக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சில கொஸ்டின் பேப்பர் தான் கேட்டிருக்காங்க, ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல கேட்கல. சரியா, ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல மட்டும் ஒரு கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அடுத்து ஸ்டாட்டிக்ஸ், இதுல வந்து மீன், மீடியன், மோடு இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா, இது வந்துட்டு அப் to 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. சரியா, உங்களுக்கு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சில டாபிக் தவிர, ஒரு 3 டாபிக் தவிர, அதாவது ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், அடுத்து ட்ரிக்னாமெட்ரி, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், இதை தவிர மீது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு ஆல்ரெடி ஃபெமிலியரான ஒரு டாபிக் தான். சரியா, நீங்க கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இது கண்டிப்பா ஈஸியா வாங்கிடலாம். நீங்க அந்த நோட்டிபிகேஷன் வரதுக்குள்ளேயே, அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கான நோட்டிபிகேஷன் வரதுக்குள்ளேயே நீங்க இதுல கிளியர் பண்ணி செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிடலாம். சரிங்களா, அடுத்து பாருங்க. அடுத்தது ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். சரியா, இது ரொம்ப ஈஸி தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கோடிங், டீ கோடிங். சரியா, குறியீடு மற்றும் குறியீடு புரிதல்ல வந்து பாத்தீங்கன்னா 5 to 6 கொஸ்டின். இதுல பாருங்க இந்த 1, 2, 3, 4, சாரி ஒரு நிமிஷம், 1, 2 ஸ்கிப் ஆகுது. எனக்கு தெரியலையே. ஓகே, ரைட் ரைட். இதுல பாருங்க இந்த 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 டாபிக்ல இருந்து பாருங்க கிட்டத்தட்ட 5, 5, 10, 10 plus 10, 20 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இந்த 6 டாபிக்ல 30 கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு கோடிங், டீ கோடிங். சரியா, கோடிங், டீ கோடிங் இதுக்கான பிடிஎஃப்லாம் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி நான் வீடியோவும் அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இதெல்லாம் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அது போடுறேன், அப்டேட்டட் வீடியோ நான் போடுறேன். சரியா, அடுத்து பல்பொருள் தொடர்பு. சரியா, பல்பொருள் தொடர்பு அதாவது ஜம்பிள்டு சீரிஸ். அடுத்து ஒப்புமை மற்றும் வகைப்பாடு. சரியா, அனாலஜி அண்ட் கிளாசிபிகேஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கணித குறியீட்டு செயல்களின் இடமாற்று முறை. சரியா, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். அடுத்து பசில்ஸ், புதிர்னு சொல்லுவோம் இல்லையா, அது அண்ட் தென் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இதுல இருந்து கிட்டத்தட்ட பாருங்க 20 கொஸ்டின். மித்த டாபிக்ல இருந்து பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின் தான். சரியா, அதாவது வந்து டைரக்ஷன் டிஸ்டன்ஸ்ல 2 கொஸ்டின். அது வந்து பிளட் ரிலேஷன், நம்பர் பசில்ஸ், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், இது வந்து ஸ்லாகிசம்னு சொல்லுவாங்க. சரியா, இதுல இருந்து ஒரு கொஸ்டின். சரியா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் அண்ட் ரேங்கிங்ல ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க, ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல கேட்காம விட்டுருக்காங்க. இந்த டாபிக்லாம் பாத்தீங்கன்னா லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். சரியா, இதுல இருந்து ஃபியூச்சர்ல கேட்கலாம், கேட்டாலும் இது மாதிரி குறைவான கொஸ்டின் தான் கேட்பாங்க. இதுலயே வந்து 4-5 கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. சரியா, இந்த வெண்படம்னு சொல்லுவோம் இல்லையா, வரைபடம், வெண் வரைபடம். அடுத்தது எழுத்துக்களின் உருவாக்கம், அது எண் தொடர் மற்றும் விடுபட்ட எண்களை கண்டறிதல். சரியா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான கொஸ்டின் தான், ஒரு 4 to 5 கொஸ்டின் தான் அதிகப்படியா கேட்டிருக்காங்க. சரியா, 4யும் சேர்த்து. சரிங்களா, அவ்வளவுதாங்க. அடுத்ததா கட் ஆஃப். கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா இதே கட் ஆஃப் வந்துட்டு அப்கமிங்ல வரும்னு சொல்ல முடியாது. கொஸ்டின் பேப்பர் டஃபா இருக்குன்னா இதை விட குறையலாம்,
கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்குன்னா இதோட இன்க்ரீஸ் ஆகலாம். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தான் அதிக கட் ஆஃப் இருக்கும். மேக்ஸிமம் எவ்வளவுனா 79 அன்ரிசர்வ்டுக்கு. மினிமம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 70. மினிமம் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், இதுக்கு தான் மினிமம் கட் ஆஃப். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 72, மினிமம் கட் ஆஃப் என்ன அப்படின்னா 63. சரியா? அதே மாதிரி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கட் ஆஃப் 62, மினிமம் வந்து 56. ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 78.8, மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 69.6ங்க. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஓபிசியோட குறைவு தான். மேக்ஸிமம் வந்துட்டு 74, 74.2, மினிமம் வந்து 68. இது கொஞ்சம் பிளரா இருக்கும், ஏன்னா நான் ஒரிஜினல் சோர்ஸ் வந்து எடுத்ததுனால கொஞ்சம் பிளரா இருக்கும். இதுக்கு மட்டும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் செட்டிங்ஸ்ல கொஞ்சம் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்தது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு என்ன சொன்னோம், மினிமம் 68. சரியா? இது பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு இந்த போஸ்ட் வைஸ் கட் ஆஃப் சொல்லியிருக்காங்க. சரியா? நான் மினிமம் மேக்ஸிமம் மட்டும் சொல்லியிருக்கிறேன். நீங்க கொஞ்சம் கிளாரிட்டி வச்சு ஃபுல்லா டீட்டெயிலா பாத்துக்கோங்க. இதுல இருந்து ஒரு 5 மார்க் 10 மார்க் முன்ன பண்ண வரும். சரியா? கொஸ்டின் பேப்பரோட டஃப்னஸ் பொறுத்து டிஃபர் ஆகலாம். சரியா? கரெக்டா பண்ணீங்கன்னா ஒரு 90 பிளஸ்க்கு ஏம் வச்சீங்கன்னா ஈஸியா அதில் கிளியர் பண்ணிடலாங்க. சரியா? 100க்கு 90 பிளஸ் ஏம் வச்சீங்கன்னா ஈஸியா அதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ரைட்டுங்க. அதே மாதிரி இதுக்கான மெட்டீரியல் சோர்ஸ் எல்லாமே நம்ம அருண் அகாடமியோட டெலிகிராம் சேனல் ஷேர் பண்ணிருக்கேன். அடுத்தது வீடியோல இப்ப ஹிஸ்டரின்னு எடுத்துக்கிட்டா இதுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரியா? அதே மாதிரி இந்தியன் பாலிட்டி, அதாவது இந்திய ஆட்சியல்னு எடுத்துக்கிட்டா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதே மாதிரி ஜியோகிராஃபினா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறத அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சரியா? நான் அதே மாதிரி ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ரைட்டுங்க. அதே மாதிரி நம்ம அருண் அகாடமில டெய்லியும் காலையில இங்கே டைம்ல மென்ஷன் பண்ணிட்டு பாருங்க, டெய்லியும் காலையில 10ல இருந்து 1 PM வரைக்கும் கிளாஸ் போகுது. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் வந்துட்டு 2 to 5 PM வந்து கிளாஸ் போகுது. அதே மாதிரி வீக்கெண்ட் வந்து பாருங்க 10 to 4, அதாவது சாட்டர்டே சண்டே வந்துட்டு 10 to 4 PM வரைக்கும் கிளாஸ் போகுது. சரியா? உங்களுக்கு எல்லா நாளுமே கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு மினிமம் 2 days to 3 days வந்துட்டு வைவா கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்களும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃபே வந்துட்டு உங்களுக்கு வாரத்துல 2 to 3 நாள் வந்துட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க அவங்களும். சரியா? அவங்களும் வந்து வைவா கண்டக்ட் பண்ணுவாங்க, அவங்களும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, கிளாஸஸ் எல்லாம் எடுப்பாங்க. சரிங்களா? அதாவது மித்த ஸ்டாஃப், நம்ம ஸ்டாஃப் வந்து ரெகுலரா எடுப்பாங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் வந்துட்டு 2 to 3 days வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரியா? அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்குவாங்க. அவங்களும் சில டாபிக்ஸ் வந்து சொல்லி கொடுப்பாங்க, எந்தெந்த டாபிக்லாம் முக்கியம். சரியா? நமக்கு ஸ்மார்ட் ஒர்க்குக்கு நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. சரியா? நம்ம வந்துட்டு ஹார்ட் ஒர்க் ஃபர்ஸ்ட் போடணும், அதை எப்படி ஸ்மார்ட் ஒர்க்கா மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அவங்க நிறைய கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகேங்க. டேஸும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 150 நாளைக்கு மேல இருக்கு. சரிங்களா? நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே பண்ணலாம். நான் வந்துட்டு ஒவ்வொரு டாபிக்கும் என்னென்ன டைம் வரும் அப்படிங்கிறத நான் பின்னாடி நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். சரிங்களா? ஓகேங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். நான் சொல்லி தந்தது இப்போ எல்லாமே, அதாவது நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.